பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக். PM ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்கீமை பெருசா எதிர்த்தாங்க எதிர்கட்சிகள். மம்தா அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இடதுசாரியா இருக்கட்டும், இப்ப இங்க தமிழகம் DMK-வா இருக்கட்டும், எல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப அந்த ஸ்கீம்ல நாங்க இணைய தயார், இணைகிறோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஜாயின் பண்றோம்னே இப்ப இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு மாநிலத்தை தான் ஆள்றாங்க, கேரளால. அவங்க இப்ப அதுக்கு ஜாயின் பண்ண போறாங்க. என்ன காரணம் அவங்க ஜாயின் பண்றதுக்கு? இதுல கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளுது கேரளால. அவங்களுடைய முடிவு ரொம்ப நன்றாக ஆலோசித்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா அந்த மினிஸ்டர் சொல்றாரு பாருங்க, சிவன்குட்டி என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசினுடைய நிதியில மாநிலங்களுக்கு பங்கு இருக்கு, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நாம நிறைவேற்றணும் சொன்னா அந்த ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த முயற்சி, அதாவது இந்த முடிவு, கேரள அரசினுடைய முடிவு, மத்திய அரசினுடைய நிதியை பெற்று கல்வியை வளப்படுத்துவதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல சேர்ந்து கொள்வதற்கு, இணைவதற்கு கேரள அரசுக்கு எந்த விதமான நிபந்தனையோ இல்லைன்னா சங்கோஜமோ இல்லை. சங்கோஜம் மட்டும் இல்ல, சந்தேகம் இல்லை, பயம் இல்லை. இவங்களுக்கு தான் பயம் அதிகமா இருக்குது. என்ன பயம் இருக்க முடியும்? PM ஸ்ரீ அப்படின்னா என்ன சொல்லுங்களேன்? PM ஸ்ரீனா ஒண்ணும் இல்ல, PMC பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ரைசிங் இந்தியானா கத்துக் கொடுக்குறது. PM ஸ்ரீனா இந்திய கத்துக் கொடுக்குறது அப்படின்னா இங்க தமிழக அரசு சொல்றாங்க. ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க, ஹிந்தி மட்டும்தான் பேச சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஒரு தவறான கட்டமைப்பு. இதெல்லாம் நேரேட்டிவ், DMK-னுடைய நேரேட்டிவ். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல ஹிந்தி தான் கத்துக்கணும்னு சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு இந்திய மொழி, 22 மொழிகள்ல ஏதாச்சும் ஒரு மொழியா கூடுதலா நீங்க கத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர ஹிந்தியை பத்தி எங்கேயுமே சொன்னது கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? RSS-ஓட அஜெண்டா ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டும்தான் கத்துக்கணும், ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கு தான் அவங்க அந்த மொழிகளுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு DMK-காரங்க பேசுறது அபத்தம் மட்டும் இல்ல, இது ஒரு பிரிவினைவாதமாக தான் நம்ம பார்க்கணும். ஆனா கேரளால அப்படி கிடையாது. கேரளா கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். கம்யூனிஸ்ட்ல 2 கம்யூனிஸ்ட் இருக்குங்க. ஒன்னு CPI, இன்னொன்னு CPM. CPI தான் ஓல்டஸ்ட். CPI உடஞ்சுதான் CPM அப்படிங்கிறது உருவாச்சு 1964. அது உங்களுக்கு தெரியும். CPM கவர்மெண்ட் தொடர்ச்சியா இன்னைக்கு 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய அணுகுமுறை தான். எப்ப பார்த்தாலும் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி மத்திய அரசோட சண்டை போடுறதுக்கு அவசியம் இல்லை, கவர்னர் கூட சண்டை போடுறதுக்கு அவசியம் இல்லை. நாட்டு நிர்வாகத்தை, மாநில நிர்வாகத்தை பிரமாதமா பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பாக்குறாங்க. இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது CPI அதை அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. CPM, CPI இவங்க எல்லாமே கூட்டணியில இருக்கிறாங்க. அதுல இந்த CPI கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, ஓகே இது பரவாயில்ல, ஆனா மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது, மத்திய அரசினுடைய RSS அஜெண்டாவை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதான் இவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், RSS அஜெண்டாங்கிறது எங்க இருக்கு? ஒரு நம்ம நாட்டினுடைய மறக்கப்பட்ட சரித்திரம், மறக்கப்பட்ட இந்து மன்னர்கள், மறக்கப்பட்ட வாழ்வியல் முறை, மறக்கப்பட்ட பல்வேறு சமாச்சாரங்களை பத்தி பேசுறது ஒரு RSS அஜெண்டான்னு இவர் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால இது ஒரு அருமையான சமாச்சாரமா நான் பாக்குறேன். 14,500 பள்ளிகள் ஆல் இண்டியா லெவல்ல மத்திய அரசு டெவலப் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு புதிய கட்டமைப்பு, அதற்கென்ற ஒரு தனிப்பட்ட பெடகாகி சொன்னீங்கன்னா கல்வி கற்றுக்கொள்ளும் முறை. அதாவது நீங்க சும்மா அப்படியே ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வரதுக்கும் நீங்களாவே யோசிச்சு எழுதுறதுக்கும் அந்த ஒரு பாடம் நடத்திட்டு அதற்கு இணைந்தாற் போல ஒரு சில சிக்கலான பிரச்சனைகளை எழுப்புறதுக்கும் அதை தீர்வு காண்பதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வரணும், லாஜிக்கல் ரீசனிங் கொண்டு வரணும். இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமா டெவலப் பண்ணணும்னு அவர் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல
அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ், பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டிஸ்லாம் இங்க வரப்போகுது. அதாவது ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், ஸ்டான்ஃபோர்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுடைய, உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடைய கிளைகள் நம்ம நாட்டுல உருவாக்கப்படும். அப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், ஓன் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இல்ல அப்படின்னா அவங்க எப்படி அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்லுங்க. அதனாலதான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மூலமா இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு, அதாவது அறிவு கூர்மை அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு தனியான கட்டமைப்பு, பள்ளி கட்டமைப்பும் சரி, பெடகாகியும் சரி, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது ஒட்டுமொத்தமான ஆளுமை பண்பு, தலைமை பண்பு எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கல்வி திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு வர வைக்காம இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அநியாயம் பண்றதுங்கிறத நான் பாக்குறேன். இப்ப வந்து இது ஒரு பெரிய, இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படாதா? ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கிற இப்ப இடது சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்டும் வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்ப இது திமுகவை தனித்து விடப்பட்டிருக்கு. அவங்க மட்டும்தான் இப்போ வரையும் சேராம இருக்காங்க. இவங்களோட அரசியல் இனிமே எடுபடுமா? இந்த பிஎம்சி எதிர்த்து பண்ற அரசியல் எடுபடுமா? இல்ல இவங்களும் மனமாற்றம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதனால பெரிய அரசியல் விளைவுகள்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. அங்க வந்து சிபிஎம் பெரிய கட்சி, சிபிஐ சின்ன கட்சி. அதனால சிபிஐ வந்து சிபிஎம் என்ன பண்றாங்களோ அதுக்கு எந்தவித, அது ஒரு டோக்கன் ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க, டோக்கன் அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுடுவாங்க, அவ்வளவுதான். அதனால அங்க வந்து கூட்டணி கட்சி, கூட்டணியோ இல்லைன்னா அரசுக்கோ எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்பட போறது இல்லை. நான் சொல்லின்றேன், தமிழ்நாடுல எப்படி இவங்க வந்து அநியாயம் பண்றாங்க டிஎம்கே கவர்மெண்ட். அதாவது பிஎம் ஸ்ரீ பள்ளியும் கொண்டு வர விடல, நவோதயா பள்ளியும் கொண்டு வர விடல. நவோதயா பள்ளி என்ன சார்? நவோதயா பள்ளி வந்து ரூரல், அதாவது கிராமப்புறங்கள்ல ஒட்டுமொத்த வசதிகளோட இருக்கிற பள்ளிகள் தான். அங்கேயே மாணவர்கள் தங்கி படிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை ஏன் சார் நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க? ஜவஹர் பள்ளிகள் ஏன் சார் நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க? எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்தந்த ஏரியாவுக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மத்திய அரசு கையில இருக்கு. உங்க கையில ஒண்ணுமே இல்லை. உங்க கையில வந்து இடிஞ்சு போன கட்டடம், தண்ணீரே இல்லாத கக்கூசு, ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க திறமையே இல்லாத ஆசிரியர்கள், இவங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து குண்டடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு வருஷமா. இன்னைக்கு பள்ளி, தமிழ்நாடு பள்ளி கல்வி எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த அசர் ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை 5ஆம் கிளாஸ் பையனுக்கோ, 7ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை 9ஆம் கிளாஸ் பையனுக்கு படிக்க முடியாத அந்த மாதிரியான ஒன்று கண்டிஷன்ல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு இந்த பசங்க கிட்ட இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் கேள்வி. நம்ம நாட்டுல அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான முயற்சி தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியில இந்த திட்டத்துல இணைந்ததில் கேரள அரசை நான் பாராட்டுறேன். ஆனா தமிழ்நாடு திருப்பியும் இதை பத்தி யோசிக்குமா நீங்க கேக்குறீங்க? கண்டிப்பா தமிழ்நாடு இதை பற்றி யோசிக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி டிசம்பர் மாசம் அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிரன்ச் வரும்போது இவங்களும் சைலண்டா அதை கையெழுத்து போட்டுடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்ல, இதனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஹிந்தி திணிப்பு இல்ல, எல்லா மாநிலமும், எதிர்கட்சியில இருக்கிற எல்லா மாநிலமும் வந்து நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பிஎம்சியை இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹிந்தி அதிகமா படிக்கிற மாநிலத்துல தமிழகமும் முதன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தி பிரச்சார சபா சொல்லுது. ஆனாலும் ஹிந்தியை வச்சு இந்த பூச்சாண்டி காமிக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி நவோதயா பள்ளிக்கூடம் வந்து எல்லா மாநிலத்திலயும் பின்தங்கிய மாணவர்கள் அவ்வளவு பேர் முன்னணி நிலைமையில வராங்க. இதெல்லாம் வச்சு அரசியல் பண்றது மக்கள்கிட்ட இன்னும் எடுபடுதா திமுக பண்ற அரசியல்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க சார்? எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் இங்க சரிவர செயல்படுத்தப்படவில்லை தமிழ்நாட்டுலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நவோதயா பள்ளி வரல, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை சில பேர் தான் வந்து புரியாம பேசிட்டு இருக்காங்க மக்கள்ல. மற்றபடி எல்லாருக்குமே தெரியும் வேணும்னே டிஎம்கே இதெல்லாம் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. அதனால மக்களுக்கு இந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் டிஎம்கேனுடைய எந்த ஒரு நேரேட்டிவே வெற்றி பெற போவதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, மக்களுக்கும் தெரியும் ஹிந்தி படிக்க சொல்லல அவங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதாவது ஆரம்பத்துல 2020, 21, 22 காலகட்டத்துல வேணா நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது போய் சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவார்கள். இன்னைக்கு
டிஎம்கே எவ்வளவு பொய் சொல்றது அப்படிங்கிறதுக்கு கணக்கே இல்லாம போயிடுது. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க பொய் சொல்லித்தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த தன்னுடைய பொய்களை மறைக்கிறதுக்காக தான் அவங்க திருப்பி திருப்பி பொய்க்கு மேல பொய் சொல்றாங்க. சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். அந்த ஃபாக்ஸ்கான் சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 15,000 கோடி ரூபாய் வந்துடும், 14,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னாரு டிஆர்பி ராஜா. அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்காரன் சொல்லிவிட்டா நாங்க அதெல்லாம் ஒண்ணு பண்ண போறது இல்லைன்ட்டு. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல இல்ல, அவங்க அத இந்த வருஷத்துக்கான முதலீடா அவங்க கருதலை, அதனால அவங்க வந்து அதை அப்படி சொல்றாங்கன்ட்டு ராஜா சொன்னாரு. அந்த பருப்பு வேகல. உடனே அவர் என்ன சொன்னாரு? ஃபாக்ஸ்கான் கிடையாது, ஃபாக்ஸ்கானுடைய அமெரிக்க நிறுவனம், அதாவது சப்சிடரி, அதாவது கிளை நிறுவனம், அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னாரு. அதுவும் பொய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இல்ல இல்ல, ஃபாக்ஸ்கான் வந்து தமிழ்நாட்டுல முதலீடு செய்யாத காரணமே அடானி தான் அப்படின்னாரு. அடானிக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அடானி எங்க வந்து ஃபாக்ஸ்கானே நீ போயிட்டு தமிழ்நாட்டுல வேலை இது முதலீடு பண்ணக்கூடாதுன்னு அடானி எங்க சொன்னாரு? சும்மா இஷ்டத்துக்கு இவங்களாவே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். வந்து ஒண்ணு, மத்திய அரசுக்கு எதிரான கட்டமைப்பு, வடநாட்டுக்கு எதிரான கட்டமைப்பு, பிரிவினைவாதம். அதே சமயம் தமிழ்நாடுல மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தினுடைய பயனும் இவங்களை போய் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, விஸ்வகர்மா திட்டம் என்ன ஒரு அருமையான திட்டம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல விஸ்வகர்மா திட்டத்துக்கும் லோன் கொடுக்குறாங்க, கலைஞர் கைவினை திட்டத்திற்கும் லோன் கொடுக்குறாங்க. இது ரெண்டுல எது முன்னால் நிக்குதுன்னு நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வந்து வங்கித்துறையை சேர்ந்தவன் தான். கலைஞர் கைவினை திட்டம் இன்னும் கீழ் லெவல்ல தான் இருக்கு, அதுக்கு வந்து ஆதரவே இல்லை. மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்துக்கு பயங்கரமான டிமாண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால மக்களுக்கு ரொம்ப நல்ல புரிதல் இருக்கு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னா நான் அடுத்த வருஷம் டிஎம்கே ஆட்சிக்கே வர முடியாம போயிடும். தேங்க்யூ. இதனால இவங்க பண்ற இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன், ஹிந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இவங்க ஒரு பொய்யான கட்டமைப்பு, அப்படி நாங்க தலைகுனிய மாட்டோம் அப்படிங்களா ஒரு உணர்ச்சி பொங்க பண்ற பாலிடிக்ஸ்னால தமிழக மக்களுக்கான பலன்கள் கிடைக்காம எவ்வளவு தூரம் பின்தங்கி போறோம் தமிழகம்? இல்ல, இதுக்கு வந்து ஒரு எவ்வளவு பின்தங்கி போறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன ஆகுதுன்னு கேட்டா, மற்ற மாநிலங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதாவது புத்தி கூர்மையில சொல்றேன், அதாவது ஒன்லி மெட்டீரியல் பார்ட் நான் சொல்லல, மனித வளம் மற்ற மாநிலங்கள்ல இந்த பள்ளி திட்டங்கள்னாலேயோ, கல்வி திட்டங்கள்னாலேயோ, பள்ளிக்கூடங்கள்னாலேயோ, ஆசிரியர்களுடைய பயிற்சினாலேயோ எவ்வளவு முன்னேறி போகுதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு பின்தங்கி போயிருக்கு, இன்னும் முன்னேறல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு அளவுகோல் வந்து அந்த ACER அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட் படி நீங்க பாத்தீங்க சார், தமிழே ஒழுங்கா படிக்க தெரியலையே சார். 47,000 மாணவர்கள் தமிழ் எழுத போகவே மாட்டேன்றாங்க. 57,000 மாணவர்கள் தமிழ்ல எழுதி ஃபெயில் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து 89க்கும் 98க்கும் டிஃபரன்ஸ் தெரியல. 89னா 8 9, 98னா 9 8, இந்த டிஃபரன்ஸே அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க நாளைக்கு மேல போயிட்டு என்ன சார் பண்ண முடியும்? எல்லோருமே 8ஆம் கிளாஸுக்கு மேல பாஸ் பண்ணா அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கும் வேலையில சேர்த்துக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாகத்தான் ஆகுறாங்க அவங்க. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த லெவல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. வேற நல்லா படிச்சவங்க, ரொம்ப அதிகமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவாங்க, சொந்தமா திங்கிங் உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வேலை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்தையும் வேலைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி தகுதியற்ற ஒரு சமுதாயத்தை, ஒரு மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதில் நாம் தகுதியற்ற மாணவர் சமுதாயத்தை தான் நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இந்த கல்வி திட்டத்தின் படி. அதை தான் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மாணவர்கள் கையில இருக்குன்னு சொன்னா, மாணவர்களை நீங்க வந்து புத்தி கூர்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரணும், அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கணும், ஆசிரியர்களை உருவாக்கணும். இதுக்கு எல்லாமே மத்திய அரசு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது
அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா அது வந்து பைத்தியகாரத்தனம் இல்லாம நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. தேங்க்யூ.